ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வேதாந்த சேனல். நான் உங்கள் தமிழன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th 8ல் இருக்க முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம ரிவிஷன் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா குருவினாக்கள் அப்படின்றது பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம எதுக்காக பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய அரையாண்டு தேர்வு, அதாவது ஆஃபில் எக்ஸாம்ல டார்கெட் 100, அதாவது என்ன பண்ண போறோம் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ண போறோம் அப்படின்னா தமிழ்ல இருக்க முக்கியமான ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ்லேயும் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம். அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான இதில் குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது இருக்க போது, அதுக்கப்புறம் ஒன்வேர்டு கொஸ்டினும் வச்சிருக்கோம், அதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நெடுவினாக்கள் அப்படின்றது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தனியாக எடுக்க போகிறேன். ஓகேவா, நெடுவினாக்கள் அப்படின்றது நிறையா இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தனியாக எடுக்க போகிறேன். இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அதில் எது முக்கியமான கொஸ்டின் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து சார் இந்த கொஸ்டின் நீங்கள் நடத்தவே இல்லை சார், வந்து தான் எழுதியிருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனால் அதில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை படிக்காமல் போகக்கூடாது அப்படின்ற கொஸ்டினையும் நான் சொல்லிடுவேன். பார்க்கலாமா? இது ஆல்ரெடி நம்ம வந்து குருவினாக்கள் அப்படின்றது 2-3 கொஸ்டின் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பார்த்துருந்தோம். எல்லா குருவினாக்கள் அப்படி பார்த்தோமா அப்படின்னா அது இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற எல்லா குருவினாக்கள் எல்லா சிறுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, 11ஆம் வகுப்பு இயல் 8 குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குருவினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒழுக்கமும் பொறையும் உனை போல் யாருக்குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒழுக்கமும் பொறையும் உனை போல் யாருக்குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு? ஒரு 2 லைன் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றதே ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இருக்கு. எந்த மண்ணையும் நன்மண்ணாக்கும் நாங்குள் புழுவின் செயல்பாடுகளை இவ்வடி குறிப்பிடுகிறது. எந்த மண்ணையும் நல்ல மண்ணாக்குறது, எந்த மண்ணை என்ன பண்ணுது நன்மண்ணாக்கும். நல்மண்ணாக்கும்னா நல்ல மண்ணாக்குது. அது நாங்குள் புழு சார். நாங்குள் புழுனா ஒன்றும் இல்லை, மண்புழு. மண்புழு, நம்ம வந்து மண்புழுவை போட்டு வந்து இதை பிடிப்போம்ல, மீன் பிடிப்போம்ல, அதுதான் நாங்குள் புழுனா ஒன்றும் இல்லை, மண்புழு. அதுதான் ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள. இந்த அடி எதுக்கு குறிப்பிடுது அப்படின்னா எந்த மண்ணையும் நன்மண்ணாக்கும். என்ன பண்ணுது, எந்த மண்ணா இருந்தாலும் அது என்ன பண்ணுது நல்ல மண்ணா மாத்துது. அதுதான் நாங்குள் புழுவின் செயல்பாடுகளாக இந்த அடி குறிப்பிடுது. அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளா இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆன்சர் பண்ணாம விடக்கூடாது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, இதுவும் படிக்கணும். 2 லைன் படிக்கிறது என்ன கஷ்டமா என்ன, அசால்ட்டா படிச்சிடலாம். ஓகேவா, வரப்போற ஆஃபில் எக்ஸாமுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கடைசியிலேருந்து படிக்க போறோம். ஓகேவா, என்ன பண்ண போறோம் கடைசியிலேருந்து படிக்க போறோம். என்ன பண்ணிருப்பீங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. கடைசியிலேருந்து படிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் அப்படின்றத நம்ம கொண்டு வர போறோம். என்ன பண்ண போறோம், கடைசியிலேருந்து படிச்சுட்டு வர போறோம். கிளியரா, படிக்கலாமா? அப்ப எந்த மண்ணையும் நல்ல மண்ணாக்குற, எந்த மண்ணையும் என்ன பண்ணுது நல்ல மண்ணாக்குது. இப்போ வந்து ஒரு பாலை மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலை மண்ணுனா எந்த செடியும் வளராது, கொடி வளராது, அந்த மாதிரி ஒரு மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த நாங்குள் புழு, இந்த மண்புழுவை போட்டீங்க அப்படின்னா அது நல்ல மண்ணா ஆக்கிறோம். அதுதான். ஓகேவா, என்ன பண்ணோம், எறும்பு இந்த மாதிரி மண்புழுலாம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு கெட்ட மண்ணா இருந்ததுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அது நல்ல மண்ணா மாத்திரும். அதுதான் எம்மண்ணையும் நன்மண்ணாக்கும் நாங்குள் புழுவின் செயல்பாடுகளை இந்த 2 அடி அப்படின்றது குறிப்பிடுது அப்படின்றத சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்றது தரப்போறேன். ஓகேவா, கிளியர் ஆகுதா? அப்ப யார் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த நான் ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத நான் உங்களுக்கு கீழே லிங்காக தரப்போறேன். நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டும் படிச்சுக்கலாம். ஓகேவா, கிளியர் ஆகுதா? அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த 2 பாயிண்ட் அப்படின்றத எழுதணும். ஓகேவா, எந்த மண்ணையும் நல்ல மண்ணாக்குற புழுவின் செயல்பாடுகளை இந்த அடி குறிப்பிடுது அப்படின்றத எழுதணும். கிளியர் ஆகுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார். நாட்டுப்புறத்திலையும் சரி இல்ல பட்டணம். நாட்டுப்புறம்னா என்னது, ஊரு சைடு, வில்லேஜ். அது என்ன சொல்றாங்க நாட்டுப்புறத்திலும். பட்டணம் என்ன சொல்றாங்க சிட்டி. பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர், சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்றத கேட்கிறாங்க. பார்க்கலாமா? நாட்டுப்புறங்களில் இருக்கும்போது இயற்கையே சிறந்து விளங்குகிறது. நாட்டுப்புறத்தில் இருக்கும்போது எது சிறந்து விளங்குதான், இயற்கை. இயற்கை தான் வந்து நாட்டுப்புறத்தில் இருக்கும்போது சிறந்து இருக்கும். ஆமா தானே? நாட்டுப்புறத்தில் எப்படி இருக்கும், நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கும், நிறைய பச்சை பசேல்னு பயிர் இருக்கும், சவுண்டு இறைச்சல்லாம் இருக்காது.
என்னது ஒளி மாசுபாடு இருக்காது. அப்புறம் என்ன மாசுபாடு இருக்காது? காற்று மாசுபாடு இருக்காது. வண்டியெல்லாம் அந்த அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்காது. சுத்தமான காற்று கிடைக்கும். நீர் மாசுபாடு இருக்காது. மண் மாசுபாடு இருக்காது. எந்த மாசுபாடுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அந்த சொர்க்கத்துலேயும் சில பேரால் வாழ முடியாது. கிராமத்தில் உள்ளவங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நாட்டுப்புறங்களில் இருக்கும்போது இயற்கையே சிறந்து விளங்குகிறது. நாட்டுப்புறத்தில் இருக்கும்போது எது சிறந்து விளங்குதான்? இயற்கை தான் நல்லா சிறந்து விளங்குதான். அடுத்து பட்டணத்திலோ மனித சமுதாயமே முக்கியமானதாக தலை தூக்கி நிற்கிறது. பட்டணத்தில் இது தலை தூக்கி நிற்குதான் மனித சமுதாயம். பட்டணத்தில் மனித சமுதாயம் என்ன பண்ணுது? முக்கியமானதாக தலை தூக்கி நிற்கிறது. கிளியர் ஆகுதா? இந்த 2 பாயிண்ட் என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான், ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? கொஷின் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதி பேர் கொஷினை படிக்காமல் ஒரு ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு போய் எந்த கொஷின் எந்த ஆன்சர்னே தெரியாமல் சில பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? கரெக்டாக படிச்சுட்டு போகணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் படிக்கணும். நாட்டுப்புறத்துலையும் நாட்டுப்புறத்துலையும் சரி இல்லை பட்டணத்துலையும் சரி, நாட்டுப்புறம்னா கிராமம், பட்டணம் அப்படின்னா சிட்டி, அதில் விளங்குவதாக தாகூர் எவற்றையெல்லாம் கூறுகிறார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோமா? நாட்டுப்புறங்கள் இருக்கும்போது இயற்கையே சிறந்து விளங்குது. நாட்டுப்புறத்தில் இருக்கும்போது எது சிறந்து விளங்குது? இயற்கையே சிறந்து விளங்குது. ஆனால் பட்டணத்தில் எப்படி இருக்கான்? மனித சமுதாயமே முக்கியமானதாக கருதப்படுது. பட்டணத்தில் மனித சமுதாயம் தான் நல்ல சிறந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே. நீளும் கைகளில் தோழமை தொடரும். அடுத்த கொஸ்டின். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளிலும் நெஞ்சம் படரும். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளிலும் நெஞ்சம் படரும். தொடை நயங்களை எடுத்தெழுதுக. இதோட தொடை நயத்தை வந்து எடுத்தெழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா என்ன கேட்டிருக்காங்க? அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட், அடிதோறும் முதல் சீரில் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. அதாவது மோனை அப்படின்னா ஒன்றும் இல்லை, சீரில் முதல் எழுத்து ஒன்றி வரணும். இந்த மாதிரி இப்போ 2 லைன் இருக்கா, இதோட முதல் எழுத்தும் ஒன்றி வரணும். இதுதான் என்ன சொல்றாங்க? மோனை அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மோனை? அடிமோனை. இதுல வந்து ஒன்றி வரல, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? அடிமோனை அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? அதாவது 2 லைன் இருக்கு அப்படின்னா, 2 லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், அதுல முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனை அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது? அடிமோனை. சார் சீர் மோனை என்ன சார்? இதுல ஒன்றி வரல, எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்களேன், முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? முதல் எழுத்து ஒன்றி என்ன சொல்றாங்க? சீர்மோனை. சீர்ல ஒன்றி வந்துச்சுன்னா அது சீர்மோனை. அடியில ஒன்றி வந்துச்சுன்னா அதை வந்து அடிமோனை. சீர்ல ஒன்றி வந்துச்சுன்னா அது சீர்மோனை, அடியில ஒன்றி வந்துச்சுன்னா அது அடிமோனை. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது சீர்மோனை, அடியில முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது அடிமோனை. இந்த பாயிண்ட் புரியுதா? அதுதான் இதுல சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடிதோறும் முதல் சீரில், அடிதோறும் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னது? சீர்மோனை. அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா நீளும் நீளாத இருக்கு. நீளும் நீளாத முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? இதுதான் என்ன சொல்றாங்க? மோனை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோனை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப என்ன சார் அப்படின்னா இதுல என்ன பார்த்திருந்தோம்? இதுல என்ன இருக்கு? முதல் எழுத்து ஒன்றி இருக்கா? நீளும் அப்படின்றது இருக்கா? அடுத்து என்ன சார் அப்படின்னா நீளாத அப்படின்னு இருக்கா? முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? இதைதான் என்ன சொல்றாங்க? மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னது? மோனை. அடிதோறும் முதல் சீர் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அதுல உங்களுக்கு சீர்மோனை அடிமோனை என்னன்றதை டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லி காமிச்சனா? புரிஞ்சிருச்சா? மோனை அப்படின்றது என்னன்னு புரிஞ்சிருச்சா? கிளியரா? அடுத்து அடி இயைபு அப்படின்றது என்ன சார்? சில பாடல்ல எழுத்தோ ஒரே மாதிரி வருமா? எழுத்து தொடர் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி வரும். அதான் என்ன சொல்றாங்க? இயைபு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், வேண்டும் வேண்டும், முடியும் முடியும், அந்த மாதிரி பாடலோட இறுதியில் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயைபு. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயைபு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? இப்ப அடி இயைபு எப்படி இருக்கு அப்படின்னா தொடரும் படரும் என்னும் தொடைகள் எவ்வடிகள் நயம்பட அமைந்துள்ளது. முடியும் போது என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே வார்த்தையில முடியலாம், இல்ல ஒரே எழுத்துல முடியலாம். அதை என்ன சொல்றாங்க? இயைபு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? ஒரே வார்த்தையில முடியலாம், இல்ல ஒரே எழுத்துல முடியலாம். அதுதான் என்ன சொல்றாங்க? இயைபு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்ற பாருங்க, தொடரும் படரும் வந்திருக்கா? இப்போ வந்து என்ன இருக்கு? நீளும் கைகளில் தோழமை தொடரும். நீளும் கைகளில் தோழமை தொடரும்.
இதுதான் ஏய்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இம்மு வந்துருச்சா? அடுத்து இங்க நீளாத கைகளில் நெஞ்சம் படரும். இங்க ஒரு பூ வந்துருச்சா? இங்க ஒரு இம்மு, இங்க ஒரு இம்மு. இதுதான் என்ன சொல்றாங்க? ஏய்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? கடைசி எழுத்து ஒன்றே வந்திருக்கா? இதே மாதிரி வார்த்தையே ஒன்றே வரலாம். வேண்டும் வேண்டும், பாடலோட முடியல எப்படி இருக்கலாம்? வேண்டும் வேண்டும், முடியும் முடியும், அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அதுவும் என்ன சொல்றாங்க? ஏய்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எழுதிருவீங்களா? அடுத்து கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் கேட்கிறார்? கற்றேன் என்பாய் கற்றாயா அப்படின்னு வந்து அப்துல் ரஹ்மான் யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? நடக்காததை நடந்ததாக கருதி கொண்டு மாயையில் சிக்குண்ட மக்களிடம் கேட்கிறார். நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா நினைச்சுக்கிட்டு மாயையில சிக்கிறாங்க. நடக்காததை வந்து நடந்துகிட்டா கருதிக்கிட்டு மாயையில சிக்குண்ட மக்களிடம் கேட்கிறார். யாரு? கற்றேன் கற்றாய் என்று அப்துல் ரஹ்மான். யாரை சொல்றாங்க? இப்ப அப்துல் ரஹ்மான் அவர்களை தான் சொல்றாங்க. ஓகேவா? நடக்காத உன்னை நினைச்சுக்கிட்டு அது போய் நடந்துச்சு அப்படின்னு மாயையில சிக்கிக்கிற மக்கள்கிட்ட தான் அவர் சொல்றாரு. நம்மளே நிறைய விஷயம் நடக்கும்ல, நாளைக்கு எக்ஸாம்ல வந்து மார்க் கம்மியாயிரும், ஆனால் படிச்சுட்டு தான் போயிருப்போம், நல்ல மார்க் தான் எடுப்போம் அப்படின்றத நம்ம படிச்சுட்டு தான் போயிருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்? ஐயோ நாளைக்கு வந்து நடக்காது, இது மார்க் கம்மியாயிருமோ, ஐயோ ஃபெயிலாக போயிடுவோமோ அப்படிலாம் யோசிப்போம்ல. அதுதானே சொல்றாங்க, நடக்காத நடத்துக்கிற மாதிரி கருதிக்கிட்டு மாயையில சிக்குண்ட மக்களிடம் தான் கேட்கிறாரு. யார் கேட்குறா? அப்துல் ரஹ்மான். ஓகேவா? கொஷின் முக்கியம். நிறைய பேர் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர்னே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் தமது 16ஆம் வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார். நிறுத்தற் குறியீடுக இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு நிறுத்தற் குறியீடுக இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் அப்படின்னும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி. பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு? கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி அப்படின்னும் அழைக்கப்பட்ட தாகூர் என்ன பண்றாரு? தமது 16ஆவது வயதிலேயே கவிதை எழுத தொடங்கியிருக்காரு. இந்த வயசுல? 16 வயசுல. இது கண்டென்ட் கிடையாது, நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். அதோட நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்றது கேட்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் அப்படின்றது என்ன? ஒரு கோட் மாதிரி இருக்கா? ஸோ என்ன பண்ணணும்? ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்றது போகணும். இதுதானே அது ஒற்றை மேற்கோள் குறி. இதை போடணும் ஃபர்ஸ்ட். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போட்டு என்ன பண்ணணும்? மேல ஒற்றை மேற்கோள் குறி போடணும். ஓகேவா? பாரம்பரியத்தில் வேரூன்றிய மனிதர் என்றும். ஓகேவா? அடுத்து இங்க ஒரு கமா வரும். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும். என்னது? கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசின்றதும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும். இங்கே ஒரு ஒற்றை மேற்கோள் குறி, இங்கேயும் ஒரு ஒற்றை மேற்கோள் குறி. ஓகேவா? அங்க ஒரு ஒற்றை மேற்கோள் குறி, இங்கேயும் ஒரு ஒற்றை மேற்கோள் குறி போடணும். ஓகேவா? அழைக்கப்பட்ட தாகூர் இங்கே ஒரு கமா போடணும். தமது 16ஆம் வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார். எத்தனாவது பண்ணிருக்காரு? 16வது வயசுல என்ன பண்ணிருக்காரு? கவிதை எழுத தொடங்கியிருக்காரு. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இப்போ பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். அடுத்து என்றும் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு கமா அப்படின்றத போடணும். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி அப்படின்றது இங்கே ஒரு மேல ஒரு ஒற்றை மேற்கோள் குறி, இங்கே ஒரு ஒற்றை மேற்கோள் குறி, ரெண்டுத்தையும் போட்டு எழுதணும். அடுத்து என்று அழைக்கப்பட்ட தாகூர் தமது 16ஆம் வயதில் என்ன பண்ணிருக்காரு? கவிதை எழுத தொடங்கினார். அப்போ எப்பயுமே என்ன பண்ணுவோம்? கடைசி முடிக்கும் போது ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது நமக்கு எப்பயுமே தெரியும். ஓகேவா? அதை நம்ம வந்து கரெக்டாக எப்பயுமே பண்ணுவோம். கரெக்டாக என்ன பண்ணணும்? முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத வைக்கணும். அதே மாதிரி நிறுத்தற் குறியீடுகள் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் கமா போடணுமோ, எங்கெங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் வந்து ஒற்றை மேற்கோள் குறி போடணும், எங்கே இரட்டை மேற்கோள் குறி போடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கடைசியாக முடிச்சுட்டு ஒரு ரீகேப் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து சிறுவினாக்கள். இன்குலாப் உலகுக்கு வேண்டும், நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. இன்குலாப் உலகுக்கு வேண்டும், நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? கைகள் நீளும் போது தோழமை தொடர வாய்ப்பு உண்டு. கைகள் நீளும் போது என்னாவும்? தோழமை தொடர வாய்ப்பு உண்டு. அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? கைகள் நீளும் போது தோழமை தொடர
வாய்ப்பு உண்டு. என்ன பண்ணுவோம்? கை கொடுப்போமா? கைகள் நீளும் போது தோழமை தொடர வாய்ப்பு உண்டு. ஆனால் நீளாத கைகளிடம் நெஞ்சத்தை பரவிட வேண்டும். ஆனால் நீளாத கையில் என்ன பண்ணணும்? நெஞ்சத்தை வந்து பரவிட வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க அடுத்த பாயிண்டா. ஓகேவா? அடுத்து இந்த உலகம் பெருங்கடல் போன்றது. இந்த உலகம் எப்படி இருக்குமா? அந்த பெருங்கடல் போன்றதான். இந்த உலகம் எப்படி இருக்குமா? பெரிய பெருங்கடல் போன்றதான். அதுதான் இந்த உலகம் பெருங்கடல் போன்றது. அது எனக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. என்ன பண்ணதான் அவருக்கு? அது எனக்கு ஃபுல்லாகவே வேணும், அது எனக்கு முழுமையாக வேணும் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? அடுத்து அந்த உலக கடலில் நானும் ஒரு துளியாக இருப்பதா. அந்த உலகத்தோட கடல்ல நானும் ஒரு துளியா இருக்கேன். அந்த பெரிய கடல் இருக்குல்ல, அந்த கடல்ல நானும் ஒரு துளியா இருக்கிறத நினைச்சு அந்த உலக கடலில் நானும் ஒரு துளியாக இருப்பதால் உலகிற்கு நானும் தேவைப்பட்டவனானேன். அந்த உலகத்துக்கும் நான் தேவைப்பட்டவன் ஆகிட்டேன் அப்படின்றத அழகா சொல்றாரு கவிஞர். ஓகேவா? அடுத்து மனித கடலில் நானும் ஒரு துளியாக இருக்கிறேன். மனிதனோட கடல் அப்படின்னா எப்படி வந்து மனுஷனோட கடல் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கோ அதுல நான் ஒரு துளி, அதுல நான் ஒரு தூசு. மனித கடலில் நானும் ஒரு துளியாக இருக்கிறேன் என்பதை இன்குலாப் நயம்பட கூறுகிறார். இன்குலாப் என்ன பண்றாரு? நயங்குல கூறிட்டு இருக்காரு. புரியுதா என்ன சொன்னாங்க அப்படின்றது ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி, நாட்களில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என கூறுவதை நயத்தோட விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. உலகுக்கு நானும் வேண்டும் அப்படின்றத நயத்தோட விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. கைகள் நீளும் போது என்ன ஆகுது? தோழமை தொடரும். கைகள் நீளும் போது தோழமை தொடர வாய்ப்பு உண்டு. ஆனால் நீளாத கைகளிலும் நெஞ்சத்தை பரவிட வேண்டும். ஆனால் நீளாத கைகளிலும் என்ன ஆகுது? நெஞ்சத்தை பரவிட வேண்டும். அடுத்து இந்த உலகம் பெருங்கடல் போன்றது. இந்த உலகம் எப்படி இருக்கான்? பெரிய கடல் போன்றது. இந்த உலகம் எப்படி இருக்கான்? பெரிய கடல் போன்றது. அதுல எனக்கு அது முழுமையாக எனக்கு தேவைப்படுது. இந்த பயனாட்ட கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வீடியோ பார்க்கும்போதே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு டைம் எடுத்து தனியாக வந்து படித்து மண்டையில் ஏற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? வீடியோ பார்க்கும்போதே வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்றத நான் கொடுக்குறேன். பிடிஎஃப் என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு அழகாக போய் எழுதிடலாம். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோவும் வரும்போது என்ன நான் பிடிஎஃப் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க? எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? அதனால் வந்து என்ன பண்ணக்கூடாது? டெய்லியும் வீடியோ வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இல்லைனா ஒரு பிடிஎஃப் அப்படின்றது கிடைக்காம போயிடும். யார் லைவ் சாட்டில் தான் நான் வந்து பிடிஎஃப் அப்படின்றது கொடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணணும்? வீடியோ கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்கு தான் நான் பிடிஎஃப் அப்படின்றது தரப்போகிறேன். ஓகேவா? கைகள் நீளும்போது தோழமை தொடர வாய்ப்பு உண்டு. கைகள் நீளும்போது எப்படி இருக்கான்? தோழமை தொடர வாய்ப்பு உண்டு. ஆனால் நீளாத கைகளிலும் நெஞ்சத்தை பரவிட வேண்டும். ஆனால் நீளாத கையில் என்னது? நெஞ்சத்தை பரவி விட வேண்டும். அடுத்து இந்த உலகம் பெருங்கடல் போன்று. இந்த உலகம் எப்படி இருக்கும்? பெரிய கடல் போன்று இருக்கும். பெரிய கடல் போன்று இருக்கு. அது முழுமையாக எனக்கு தேவை, அது எனக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. அந்த உலக கடலில் நானும் ஒரு துளியாக இருப்பதால் உலகிற்கு நானும் தேவைப்பட்ட நானேன். அந்த உலக கடல்ல ஒரு துளி நானா இருக்கிறதுனால, ஒரு துளி நானும் ஒரு துளியாக இருக்கிறதுனால உலகிற்கு நானும் தேவைப்பட்டவனானேன். மனித கடலில் நானும் ஒரு துளியாக இருக்கிறேன். அந்த மனித கடல்ல மனுஷனோட கடல் அப்படின்றது பரவி இருக்கா, அதுல ஒரு துளியா இருக்கேன் என்பதை இன்குலாப் என்ன பண்றாரு? நயம்பட எடுத்துரைக்கிறாரு. புரியுதா? எழுதிடுவீங்களா அந்த கொஸ்டின் வந்தா? நான் மறுபடியும் ரீகாப் பார்க்கும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? அடுத்து அப்துல் ரகுமானின் கவிதையிலிருந்து வினா விடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. அப்துல் ரகுமானோட கவிதையிலிருந்து வினா விடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? கற்றேன் என்பாய் கற்றாயா. அதாவது வினா வடிவமா இருக்கணும். அப்துல் ரகுமானோட கவிதையிலிருந்து வினா விடை வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி வினா இருக்கணும், அதுக்கு வந்து விடை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கவிதை வடிவம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி அடிகளை வந்து தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் தான். கற்றேன் என்பாய் கற்றாயா. படித்தேன் அப்படின்றியே, நீ படிச்சியா அப்படின்றதான். வெறும் காகிதம் என்பது கல்வி இல்லை. படித்தேன் அப்படின்றியே, என்னத்தை படித்த? வெறும் அந்த வந்து புக்கை வந்து படிச்சுட்டு அதான் காகிதம் என்பது. காகிதம் என்பது என்னன்னா அந்த புக்கை எடுத்து மக்க படிக்கிறது. சரி அப்படின்றது என்ன பண்ணுவோம்? அப்படின்னு படிச்சுட்டு போய் எழுதுவோம்ல எக்ஸாமில். போய் என்ன பண்ணுவோம்? முதல் நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் போய் கக்குவோம்ல. அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி படிப்பை நான் சொல்லலை அப்படின்னு யார் சொல்கிறா? அப்துல் ரகுமான் சொல்கிறார். இதுதான் கற்றேன் என்பாய் கற்றாயா. கற்றேன் என்பை கற்றாயா. படிக்கிறேன் அப்படின்னு ஏன் நீ படிச்சியா? வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை. வெறும் காகிதத்தை படிக்கிறது, அந்த புக்கை படித்து மடலை ஏற்றுறது வந்து படிப்பு கிடையாது. அது வந்து என்னது? படிப்பு கிடையாது. பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய். பெற்றேன் அப்படின்றதையே எதை பெற்றுக்காய் அப்படின்றத கேட்குறாரு. பிள்ளைகளை பெறுவது அது பெருமை, அது கிடையாது. பிள்ளைகளை பெறுவது பெறுதல் அல்ல. குழந்தை பெற்றுக்கிறதுலாம் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்பன வினா விடை வடிவத்தில் ஏற்றடிகளாகும். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. படிக்கிறேன் அப்படின்னு ஏன் படிச்சியா? அது வெறும் படிக்கிறது, அதாவது காகிதத்தை தின்பதில் வந்து
புக்கை வந்து படித்து மக்க படிக்கிறது வந்து அது படிக்கிறது கிடையாது. பெற்றேன் அப்படின்றது பெற்றாயா, குழந்தைகளை பெறுவதல்ல என்பது வினாவிடை வடிவத்தில் இதில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? யார் எழுதியிருக்கா? அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. யார் எழுதியிருக்கா? அப்துல் ரஹ்மான் அவர் தான் எழுதியிருக்காரு. கிளியர் ஆகுதா? ஓகே. அப்துல் ரஹ்மான் கவிதையிலேருந்து இந்த வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளாக வந்து தருக அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கேட்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் கற்றேன் என்பை கற்றாயா அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். காகிதம் தின்பது கல்வி இல்லை அப்படின்றது 2வது பாயிண்ட் எழுதணும். பெற்றேன் என்பாய் பெற்றாயா, எதை பெற்றாய் அப்படின்றத எழுதணும். வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுதல் அல்ல அப்படின்றத எழுதணும் என்பது வந்து வினா விடை வடிவத்திற்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத அழகா என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும், அழகா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கவே நீட்டாக இருக்கும். மார்க் அப்படின்றதும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெறும் பேராகிராஃப் மாதிரி எழுதி வைப்பீங்க. அந்த மாதிரி எழுதினா அப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஓகேவா? மார்க் அப்படின்றதெல்லாம் போயிடும். அவங்களுக்கு புரியல அப்படின்னாலே நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க சார், எல்லா கொஸ்டினும் நான் கரெக்டாக தான் சார் எழுதியிருக்கேன், ஆனால் மார்க் இல்லை சார், என் ஃப்ரெண்டு கதை அடிச்சு வச்சிருக்கான் சார், அவனுக்குலாம் மார்க் வந்துருக்கு சார் அப்படின்றது இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு அனலைசிஸ் அப்படின்றதுக்கு வரணும். என்ன சார் அனலைஸ் அப்படின்னா, உங்களோட பேப்பரையும் எடுத்து வைங்க, உங்கள் ஃப்ரெண்டோட பேப்பரையும் எடுத்து வைங்க. தரமாட்டான், வாங்குங்க, வாங்கி பாருங்க, நம்ம என்ன எழுதியிருக்கோம் அவன் என்ன எழுதியிருக்கான், ஓகே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அவன் பேப்பருக்கும் என் பேப்பருக்கும், இல்லை டாப்பரோட பேப்பர் வாங்க. என்ன பண்ணணும், போயிட்டு மிஸ்ஸிட்டெல்லாம் சொல்லி மேம்கிட்டலாம் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெல்லாம் குறைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். என்ன பண்ணுவீங்க, சில பேர் வந்து நான் இது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் போடல, இவன் கதை அடிச்சு வச்சிருக்கான் மார்க் போட்டிருக்காங்கன்னு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு அவனை மார்க் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவன் கதை அடிச்சே மார்க் வாங்கியிருந்தாலும் வாங்கியிருக்கட்டும், ஆனால் அவன்கிட்ட என்ன கற்றுக்கணும், இப்படி வந்து மார்க் அவன் எப்படி எழுதி மார்க் அதிகமாக வாங்குறான் அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கணும். அது டாப்பராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யார்ட்டையும் என்ன பண்ணுங்கள், பேப்பரை வாங்குங்க. ஒரு எக்ஸாம் முடியுதா, தமிழ் எக்ஸாம் முடியுதா, இங்கிலீஷ் எக்ஸாம் முடியுதா, வாங்கி உங்கள் பேப்பரை வைங்க, அவன் பேப்பரையும் வைங்க. என்ன டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கான் எக்ஸாம் பேப்பரில் அப்படின்றத பாருங்கள். அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நான் பார்த்த வரையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எழுத்தில் ஃபஸ்ட்டு எழுத்து என்ன சார் சும்மா ஹேண்ட் ரைட்டிங்கிறீங்க அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் மார்க் அப்படின்றது நல்லபடியாக வரும். ஓகேவா? சும்மா வந்து கோழி சிச்சா மாதிரி எழுதிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மார்க்குன்றது கம்மியாயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பார்க்க நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் தானே எழுதும். மார்க் போடுறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஓகே இதெல்லாம் எழுதியிருக்காங்களா, புரியவே இல்லை, படிக்கவே புரியல. நார்மலாக காமன் சென்ஸில் யோசித்தோம் அப்படின்னா படிக்கிறதே புரியல, ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் எழுதிருப்பீங்க, படிக்கிறதே புரியல, அப்புறம் ஏன் மார்க் போடுவாங்க, மார்க் கம்மி தான் போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எழுத்தை மாற்றுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எழுத்தை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே இந்த எழுத்து இனிமேல் என்கிட்ட இருக்கக்கூடாதா, இந்த கோழி சீச்சை எழுத்து இனிமேல் என்கிட்ட இருந்து போகணும்டா அப்படின்னு என்ன பண்ணுவான், 2 கோடு நோட்டோ இல்லை ரஃப் நோட்டோ எடுத்து என்ன பண்ணணும், எழுதி 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 பார்க்கணும். எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெண்ணை வந்து என்ன பண்ணுவீங்க, சில பேர் இப்படிலாம் பிடிச்சிட்டு எழுதுவீங்க, சில பேர் என்ன பண்ணுவீங்க இப்படிலாம் பிடிச்சிட்டு எழுதுறது, இப்படி பிடிச்சிட்டு எழுதுறது யாராச்சும், அப்புறம் என்ன பண்ணுவீங்க விரலெல்லாம் விளையாட்டு இப்படி பிடிச்சிட்டு எழுதுறது, அப்படிலாம் எழுதக்கூடாது. அழகாக பெண் எப்படி பிடிக்கணும், ஆள்காட்டி விரல் வந்து இதை பேஸ் பண்ணணும், கட்டை விரல் இதை பேஸ் பண்ணணும், இந்த விரல் இங்கே இருக்கணும். ஓகேவா? இப்படி இதை வந்து ஆள்காட்டி விரல் பெண் பிடிக்கணும், இது வந்து இந்த கட்டை விரல் வந்து பிடிக்கணும், இந்த விரல் இருக்குல்ல இது பேஸ் பண்ணணும். அழகா இப்படி தான் எழுதணும். நீங்கள் விரல் மட்டும் தான் நவரணுமே ஒழிஞ்சு கை வந்து நவரக்கூடாது. இப்படி அழகாக விரல் மட்டும் நவரணும். ஒரு எழுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் கை நவரணும். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? விரலை வச்சு தான் நீங்கள் அழகாக எழுதணும். இப்போ பாருங்களேன், புரியுதா? அதாவது வந்து என்னோட கை நவரல வருது, நான் வந்து இங்கே போர்டு எழுதுறதுனால என் கை நகருது. நோட்டில் எழுதும்போது என்ன பண்ணக்கூடாது, ஒரு எழுத்து எழுதி முடிச்சுட்டு தான் கை நவரணும். எழுதும்போது விரல் மட்டும்தான் நவரணும். இந்த மாதிரி அந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து எப்படி இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, எழுதும்போது கேப்பு ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னும் இருக்குல்ல, கற்றேன் என்பாய் கற்றாயா அப்படின்றது எப்படி இருக்கு, நடுவில் என்ன இருக்கு, ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கா, அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஓகேவா? இன்னொரு மேஜரான பாயிண்ட் இருக்கு. அதாவது வந்து என்னது, சில டைம் உள்ளே வந்து நீங்கள் கதை அடிச்சு விட்டாலும் மார்க் வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்க. என்ன சார் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க, இது நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்குன்னு வந்து
ஃபுல்லாக கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது, படிச்சுட்டு போகணும். கதை அடிச்சிங்கனாலும் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு பேராகிராஃப் அப்படின்றத வச்சுக்கணும். கற்றேன் என்பை கற்றாயா, வெறும் காகிதம் என்பது கல்வி இல்லை. இதில் கல்வி இல்லை அப்படின்றது முக்கியமான வார்த்தை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இயர் வருது அப்படின்னு வச்சுக்கோம். நீங்கள் இப்போ பேராகிராஃபில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இயர் வரலாம், இல்லை முக்கியமான வார்த்தை பாரதியார் அப்படின்ற நடுவில் வார்த்தை வரலாம், இல்லை ஒரு கோட் வரலாம், அன்னை மொழியே, இந்த மாதிரி வருது. இப்போ இந்த வார்த்தை முக்கியமாக இருக்குது, ஓகேவா? நீங்கள் எழுதுறதுல முக்கியமாக இருக்குது இந்த வார்த்தை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரிசையாக எழுதிட்டே வரீங்க ப்ளூவில். இந்த மாதிரி எழுதிட்டே வரும்போது என்ன பண்ணணும்னா, டக்குன்னு என்ன பண்ணணும், பிளாக்கை மாற்றணும். பிளாக் பென் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ளூவில் எழுதிட்டு வரீங்க அழகா. என்மன வினா விடைக்கு வடிவத்திற்கேற்ற அன்னை மொழியே அப்படின்றத பிளாக்ல எழுதணும் அழகா. மாதிரி மேலே போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக இப்போ இந்த இதுலேயே பாருங்களேன், ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது. இது மட்டும் என்ன எப்படி இருக்குது, ப்ளூவில் இருக்கா, பார்க்க எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அதுவும் ஹைலைட்டான பாயிண்ட். இந்த மாதிரி எழுதும்போதே ஒரே பேராகிராஃப்லேயே நடுவில் வந்து என்ன பண்ணணும், வேற கலர். நான் சும்மா இந்த இடத்துல வந்து ப்ளூ எழுதுறேன், ஓகேவா? பாரதியார் இதை சொன்னார் அப்படின்றப்போ எப்படி இருக்கும், பார்க்க வந்து ஃபுல்லாக பிளாக்ல இருக்கும்போது ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கு, பார்த்தோன்னே நச்சுன்னு தெரியுது, ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆனால் இந்த பாயிண்ட்டு புக்கில் இருக்க பாயிண்ட்டாக இருக்கணும். நீங்கள் கதை அடிக்கிற பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட்டை நீங்களாம் நினச்சலாம் எழுதக்கூடாது. அதில் முக்கியமான பாயிண்ட் எதுவோ அதை புக்கிலேருந்து ஒரு 2-3 பாயிண்ட்ன்றது அப்படியே மனப்படமாக அதில் எப்படி இருக்கோ, ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவோம்ல, அதாவது வந்து ஈ அடிச்சாங்க காப்பின்னு அடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து அதில் புக்கில் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் ஒரு பாயிண்ட் அப்படின்றது இங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க, புக்கில் உள்ளது அப்படியே இருக்குது. டீச்சர்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, திருத்துறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த பாயிண்ட் படிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேராகிராஃப் பார்ப்பாங்க, பார்த்தோன்னே பாரதியார் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அந்த கொஸ்டின் பாரதியார் கொஸ்டின் வச்சுக்கோங்க, பாரதியார் இல்லை 95 95 முக்கியமான பாயிண்ட், இது கீவேர்டு, ஓகேவா? இது என்னது கீவேர்டு. பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஓகே ஓகே 2 மார்க் அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எழுதும்போது 2-3 விஷயத்த வந்து கவனித்து எழுதுனா மட்டும்தான் நல்ல மார்க் அப்படின்றது எடுக்க முடியும், ஓகேவா? சாரி, எனக்கு எழுத்து கோழி சிரிச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எழுத்தை தயவு செஞ்சு மாற்றிடுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை அப்படின்னு கேட்குறாங்க. வாய்க்காலோட சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? சிறு வாய்க்கால் நமக்கு உணவு நல்கும் வயலுக்கு உபயோகப்படுகிறது. சிறு வாய்க்கால் என்ன பண்ணுது, நமக்கு உணவு நல்கும் வயலுக்கு உபயோகப்படுகிறது. சிறு வாய்க்கால் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாய்க்கால்னா எனக்கு என்னன்னு தெரியாது சார் அப்படின்னா, வாய்க்கால் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆறு இருக்கா, இது ஆறுன்னு வச்சுப்போம். இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆறுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து வெட்டி கொண்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்க, பெருசாக வந்து டேம் மாதிரி வச்சுட்டு மூடிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வந்து வாய்க்கால் அப்படியே போகும். வயல் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே போகும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வயலுக்கும் அப்படியே போயிட்டு தண்ணி பாயும். இது என்ன சொல்கிறாங்க, வாய்க்கால். என்ன பண்ணுவோம், இதில் ஆறில் வந்து தண்ணி வரும், அதை வந்து பிரித்து விடுவாங்க. எங்கே, வயலுக்கு, கழனிக்கு விடுவாங்க, ஓகேவா? கழனி அப்படின்னா வயல் அப்படின்றது பொருள். இதுதான் என்ன சொல்கிறாங்க, வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? வாய்க்கால் என்னன்னு தெரியுதா? சிறு வாய்க்கால் நமக்கு உணவு நல்கும் வயலுக்கு உபயோகப்படுகிறது. சிறு வாய்க்கால் எப்படி இருக்குமா, நமக்கு உணவு நல்கும் வயலுக்கு உபயோகப்படுகிறது. அலைகடலை மலையாகவும், அலைகடல், கடல் எப்படி இருக்கும், அலை வந்துட்டே இருக்குமா, அது வந்து எப்படி இருக்கும், மலையா இருக்கும். அலைகடலை மழையாகவும், அலைகடலை மலையாகவும், மலையை அலைகடலாகவும், இந்த மலை என்ன பண்றாங்களாம், அலைகடலாகவும் மாற்றிட நடக்கிறது, ஓகேவா? இது யார் எழுதுறா, ஒரு நிமிஷம். அப்துல் ரகுமானோடதுல பார்த்துருந்தோம், வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவதில்லை, ஓகேவா? ஓகே, மலை அலைக்கடலாகவும் கடலை வந்து கடலை வந்து மலையாகவும் மாற்றி நடக்கிறது.
கூழாங்கற்களை நெரு என உராய்ந்து நுண் தூளாக்கி சிறு மணலாக்குகிறது. கூழாங்கற்கள் எப்படி இருக்கான், அதை வந்து சின்ன சின்னதாக அப்படியே வந்து நெருனா அப்படியே நெருடுறது அந்த மாதிரி இருந்து அது என்னது நெரு அப்படின்றது இரட்டை கிளவி. நான் சொல்லுவோம் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை கிளவி என்ன சார் அப்படின்னா படபட கடை அப்படின்றது பிரித்தா பொருள் தராது. பட கடை நெரு அப்படின்றதெல்லாம் பொருள் கிடையாது. அடுக்கு தொடர்னா பொருள் தரும். பாம்பு 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 அப்படின்றது பாம்பு அப்படின்றது ஒரு பொருள் தருது. பட கடை அப்படின்றதெல்லாம் என்னது ஒரு பொருளை கொடுக்கல. இந்த பாயிண்ட் புரியுதா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதுதான் நெரு அப்படின்னா இரட்டை கிளவி. ஓகே, ஒன்றும் இல்லை, வயலுக்கு உபயோகப்படுகிறது. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு. சிறு வாய்க்கால் வந்து நமக்கு உணவாகும், உணவு நல்கும் வயலுக்கு உபயோகப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அலைக்கடலை மலையாகவும் மலையை வந்து அலைக்கடலாகவும் மாற்றிட நடக்கிறது. கூழாங்கற்களை நெருன உராய்ந்து நுண் தூளாக்கி சிறு மணலாக்குகிறது. கூழாங்கற்கள் என்ன பண்ணுது, நெருன மணலா மாத்துது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து மேலும் தன் வலிமைக்குள் அடங்கிய புழு அனைத்தையும் கொண்டு வந்து காலத்தச்சன் கடலில் கட்டும் மலைக்கு வழங்குகிறது அப்படின்றத எழுதணும். ஓகேவா, என்ன சொல்றாங்க, தன் வலிமைக்குள் அடங்கிய புழு அனைத்தையும், அதோட வலிமைக்குள் அடங்கிய புழுவு அது என்ன பண்றாங்க, அனைத்தையும் கொண்டு வந்து காலத்தச்சன் என்ன பண்றாங்கன்னா கடலில் கட்டும் மலைக்கு வழங்குகிறது அப்படின்றத எழுதுறாங்க. ஓகேவா, அடுத்து மலையில் பொழிந்த மலையாய பின் மலையில் பொழிந்த மலையான பின் மலையில் பொழிந்த மலையான சார் என்ன சார் இது, மலை ரெண்டு இருக்கு. இது இந்த மலை அப்படின்றது மழை பொழிகிறது. புரியுதா, இந்த மலைக்கு டிஃபரன்ஸு. இந்த மலை அப்படின்றது மழை பொழிகிறது, இந்த மலை அப்படின்றது ட்ரெக்கிங்லாம் போறோம்ல அந்த மலை. இந்த பாயிண்ட் அதுதான். மலையில் பொழிந்த மலையான பின் அருவியாய் இறங்கி, மலையில் பொழிந்த அந்த மலையில பொழிந்த மலையான பின்னு இது என்ன பண்ணுது, அருவியாவுதான். மலையிலேருந்து தண்ணி என்ன பண்ணுது, அருவியாகி, அதுதான் அருவியாகி இறங்கி குகைமுகம் புகுந்து பூமியின் வெடிப்புகளில் நுழைந்து, பூமியோட வெடிப்புல பூந்து பொங்கி எழுந்து சுனையாக கிடந்து ஊற்றாய் பறந்து ஆறாக நடந்து மடுவாக கிடந்து மதகுகளை சாடி வாய்க்கால் வழி ஓட தான் பட்ட கலை கூறி மேலும் இயற்றதை கொண்டு வருவதாக உறுதி கூறுகிறது. ஒன்றும் சொல்ல, எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு மலை ஃபர்ஸ்ட் மலை வானத்திலேருந்து பொழியுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, மலை வானத்திலேருந்து பொழியுது. எங்க பொழியுது, மலை இந்த மலையில பொழியுது. இந்த மலை ஓகேவா, இந்த மலையில வானத்திலிருந்து மேகம் மூலமா என்ன பண்ணுது, மழை அப்படின்றது பெய்யுது. பெய்யுது என்னாவது, அருவியா இறங்குது. ஓகேவா, இந்த பாயிண்ட் புரியுதா, இதுவரை புரிஞ்சுச்சா? அருவியா இறங்குது, குகை முகம் புகுந்து பூமியின் வெடிப்புல நுழைஞ்சு, பூமியோட வெடிப்பு எங்கெங்கெல்லாம் பூமியோட வெடிப்பு இருக்கோ அங்க போய் உள்ள நுழையுது. ஓகேவா, நுழைந்து பொங்கி எழுந்து என்ன பண்ணுது, பொங்கி எழுது சுனையாக கிடந்து ஊற்றாய் பறந்து, சுனையாக கிடந்து என்ன பண்ணுது, அந்த தண்ணி என்ன பண்ணுதான், கீழே போனதுன்னா ஊற்றாயிடுச்சு. ஊற்றுனா என்ன சார் அப்படின்னா தண்ணி நல்லா ஊறி இருக்கும், அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி அப்படின்றது மேல எடுக்க முடியும். அதான் ஊற்றாக கிடந்து பறந்து ஆறாக நடந்து, என்ன பண்ணுது, அது ஆறா மாறுது, என்ன பண்ணுது, ஆறாக நடந்து மடுவாக கிடந்து மதகுகளை சாடி. மதகு அப்படின்னா ஒன்றும் இல்லை, தண்ணி வந்து தேங்குற இடம். அதாவது ஆறுலேருந்து வாய்க்கால் வரத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு இடம், ஒரு டேம் மாதிரி வச்சுப்போம்ல, அதுதான் மதகுகளை சாடி வாய்க்கால் வழி ஓடி. வாய்க்கால் அது என்ன பண்ணுவோம், அந்த மதகுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், வாய்க்கால் வழியா ஓடுதான். அதுதான் வாய்க்கால் வழி ஓடி தான் பட்ட கலை சூரி கூறி மேலும் இயன்றதை கொண்டு வருவதாக உறுதி கூறுகிறது. புரியுதா அந்த கொஸ்டின், எழுதிருவீங்களா? ஓகே, அடுத்து நீக்கம் இல்லாத அன்பும் ஊக்கமும் உறுதியும் கொண்டு அனுதினமும் அழைக்கிறது என்று வாய்க்காலின் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. புரியுதா அந்த பாயிண்ட்? நீக்கம் இல்லாத அன்பும், ஒரு நிமிஷம், ஓகே, நீக்கமில்லாத அன்பும் என்ன இருக்கு, நீக்கமில்லாத அன்பும் ஊக்கமும் இருக்கு, உறுதியும் இருக்கு கொண்டு அனுதினமும் அழைக்கிறது என்று வாய்க்காலின் சிறப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா, எல்லாரும் 100க்கு எடுத்துருவீங்களா? என்ன பண்ணணும், டெய்லியும் உட்காந்து படிக்கணும். எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும் படித்தா மார்க் அப்படின்றத எடுக்க முடியாது. என்ன பண்ணணும், இப்போலேருந்தே வந்து என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். தமிழ் வந்து சார் இதுலேயே கிடையாது சார், அது பேர் என்ன, கட் ஆஃப்லேயே வராது சார் தமிழ், அதை ஏன் சார் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்கோர் சொல்லுவீங்களே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்து 600க்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்,
சொல்லணும்ல, அதுக்கு தமிழ் மார்க் இருந்தால் தானே சேர்த்து சொல்ல முடியும். அப்போ என்ன மட்டும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் மட்டுமா தனியாக சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் என்ன பண்ணணும், தமிழையும் இப்போலேருந்து படிக்கணும். நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், தமிழ் நல்லபடியாக படிக்கணும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம் முன்னாடி படிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், எக்ஸாம் முன்னாடிலாம் படித்தா வேலைக்கு ஆகாது, இப்போலேருந்தே படிக்கணும். ஓகேவா? அரையாண்டு எக்ஸாமுக்கு இப்போலேருந்து நல்ல மார்க் எடுக்கணும். ஓகேவா? சார் நான் அசைன்மெண்ட்டுமே ஒழுங்காக எழுதலை அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. பரவாயில்ல, முடிந்தது முடியட்டும், வரப்போவதை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், வரப்போகிற எக்ஸாமை ரொம்ப தெளிவாக எழுதணும். ஓகேவா? கிளியர் ஆகுதா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து தாமசிகம் என்றால் என்ன? என்ன சார் ஏதோ புரியாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு கேட்டுட்ருக்கீங்க. தாமசிகம் என்றால் என்ன பார்க்கலாமா? அப்படின்னு என்னன்ட்டு, நாகரிக வழக்கத்தில் காலத்துக்கு ஏற்றபடி சீக்கிரம் வாடிவிடும் மலர்களுடன் தொடர்பு உண்டு. நாகரிக வழக்கத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, காலம் என்னென்ன இருக்கு, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு இருக்கா. காலத்துக்கு ஏற்றபடி சீக்கிரம் வாடிவிடும். என்ன பண்ணுது, பூ வந்து சீக்கிரம் வாடிடுது. மலர்களுடன் தொடர்பு உண்டு. அந்த மலர்களோட ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கு. தோட்டக்காரன் கைகளில் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பு இருக்கும். மலர்களை வந்து பராமரிக்கிறது யாரு, தோட்டக்காரன். தோட்டக்காரன் கையில் என்னது, அவற்றை பராமரிக்கும் பொறுப்பும் இருக்கும். மலர் செப்பினுள் வழக்கம் போல் போவதும் வருவதும் தான் அவற்றின் வேலை. மலர் செப்பினுள் வழக்கம் போல போறதும் வரதும் தான் அவற்றினோட வேலை. இதை தான் தாமசிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க, தாமசிகம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? தாமசிகம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாகரிக வழக்கத்தில், நாகரிகமாக இப்போ இருக்கிற நாகரிக வழக்கத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, என்னது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் வாடிவிடும் மலர்களுடன், சீக்கிரமாக ஒரு மலர் அப்படின்றது வாடிடுது, சீக்கிரம் வாடிவிடும் மலர்களுடன் தொடர்பு உண்டு. அது என்னது, சீக்கிரம் வாடிவிடும் மலர்களோட ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அடுத்து தோட்டக்காரன் கையில் அவற்றை பற்றி பராமரிக்கும் பொறுப்பு இருக்கும். தோட்டக்காரனோட கையில் எப்பயுமே என்ன இருக்கும், அவற்றை பராமரிக்க தொடர்பு அப்படின்றது இருக்கும். ஓகேவா? மலர் செப்பினுள் வழக்கம் போல போவதும், மலர் செப்பினுள் எப்படி இருக்குமா, வழக்கம் போல போறதும் வர்றதும் தான் அவற்றோட வேலை. இதை தான் என்ன சொல்றாங்க, தாமசிகம். இதை என்ன சொல்றாங்க, தாமசிகம் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? அடுத்து ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல், ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல் நம் மனம் திகைப்படைந்து நின்று விடுகின்ற நிலை. ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல் நம் மனம் திகைப்படைந்து நின்று விடுகிற நிலை. அதாவது பூஜைக்கு தேவையான மலர்களை தவிர வேறு எந்த பூக்களும் நமக்கு அவசியம் எதுவும் இல்லை என்பதாகும். நம்ம என்ன பண்ணுவோம், பூஜைக்கு இருக்கிற பூவை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், வாங்குவோம், அதை மட்டும்தான் விற்போம், அதெல்லாம் பண்ணுவோம். அதை தாண்டி உள்ள மலர்கள் என்ன பண்ணுவோம், கண்டு கூட மாட்டோம். இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி. அதுதான் என்ன சொல்றாங்க, ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல். ஸ்தூல பொருள் அப்படின்னா பொருளற்ற தன்மை. இப்போ நம்ம வந்து பொருள் உள்ள தன்மையில் இருக்கோம், பொருளற்ற தன்மை நம்மளால வந்து போகிறது வந்து நமக்கு கஷ்டம். அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாயிறது. அதாவது ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போக்குள்ள சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தான் நம்ம ட்ரோன் வியூ பார்க்குறோம். அப்போ வந்து சித்தர்கள் வந்து ட்ரோன் வியூ பார்த்தாங்களாம். எப்படி அப்படின்னா, உடல்லேருந்து உடல் மாறுவாங்களாம். ஜாக்கி சான் பார்த்துருப்பீங்கல்ல, அது என்ன மந்திரங்கள் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த மந்திரங்கள் வந்து கூடு விட்டு கூடு பாய முடியும் அப்படின்றது. ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாய்வாங்களாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தியானத்தில் உட்காந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு பறவையோ இல்லை விலங்கோ அவங்களுக்கு வந்து கூடு பாய்வாங்களாம். அந்த மாதிரி கூடு பாயிறதுலாம் இருந்துச்சு. இப்போ பாயும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலேருந்து இந்த உலகத்தை பார்ப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதான் ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல், நம்மளால வந்து பொருளற்ற தன்மைக்கு தாண்டி போக முடியல, பொருளுள்ள தன்மையில தான் இருக்கும், பொருளற்ற தன்மைக்கு நம்மளால போக முடியல அப்படின்றதும், நம்ம மனம் திகைப்படைந்து நின்று விடுகின்ற நிலை. தான் திகைப்படைந்து நின்று விடுகின்ற நிலை. அதாவது பூஜைக்கு தேவையான மலர்களை தவிர வேறு எந்த பூக்களுடன் நமக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? இது எழுதணும், அழகாக எழுதிடுவீங்களா? இந்த பாயிண்ட் எழுதிடுவீங்களா? நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணா, பூஞ்சையை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, பூஞ்சை. பூஞ்சையை பற்றி எழுதுங்க. ஃபங்கஸை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவன் என்ன பண்ணான், பூஜையை பற்றி எழுதி வச்சுட்டு வந்துட்டான். பூஜை அப்படின்னா என்ன, பூஜை என்பது எங்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடக்கும் ஒரு நிகழ்வாகும். அதில் என்ன செய்வார்கள் என்றால், தேங்காய் பழம் இதெல்லாம் வைத்து தண்ணீர் மாற்றி ஊதுபத்தி ஒழுத்தி வைத்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், ஒரு பேஜ் எழுதி வச்சுட்டான். அடுத்த நாள் வந்து மிஸ்ஸு என்ன பண்ணாங்க, அதை நான் சின்ன வயசு படிக்கும்போது 6th or 7th படிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவன் பேப்பரை திருத்திட்டு படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, கிளாஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு அவனை எந்திரிக்க சொன்னாங்க. எந்திரிச்சு என்ன பண்ணால் வர சொன்னாங்க. வந்து போட்டு சாத்தி எடுத்துட்டாங்க. அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, பூஞ்சை, அவன் பூஜை கொஷின் படிச்சுட்டு தான் போயிருந்தான். ஆனால் அங்கே கேட்டது என்னது, பூஜை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டான், இந்த பூஜையை பார்த்தோன்னு ஞாபகம் வருது, பூஜை கொஷின் வச்சு எழுதி வச்சுட்டான்.
மார்க்கும் போச்சு, எல்லாரும் முன்னாடியுமே அவமானமும் படுத்திட்டாங்க. இவன் என்ன எழுதியிருக்கான், பூஞ்சை கொஸ்டின் கேட்டதுக்கு என்ன எழுதியிருக்கான் அப்படின்றதே படிச்சு காமிச்சாங்க எல்லாரும் முன்னாடியும். அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டிருக்க கொஸ்டின் ஒன்று எழுதிற கொஸ்டின் ஒன்று எழுதிடக்கூடாது. ஓகேவா? கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதோட நுணுக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா டெஸ்ட் வச்சுருவாங்க எங்கேயாச்சும். இங்கே ஆப்பு வச்சுட்டாங்க, லட்டில் வைக்கலன்னு நினச்சி லட்டில் வச்சு நினச்சியா நட்டில் வச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆப்பு எங்கே வைப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணணும், கொஷினை 2 வாட்டி இல்லை 3 வாட்டி ரொம்ப ஒரு வாட்டி படித்து பார்க்கணும், பொறுமையாக படிக்கணும். அவசரமாக படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் பார்த்துக்கலாம் சில பேர் எழுதுவாங்க. இந்த மாதிரி பூஜையை பார்த்துட்டு பூஜையை பார்த்துட்டு பூஜை அப்படின்னு எழுதி வச்சாங்கல்ல. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் உடைத்து தண்ணீர் மாற்றி அதுக்கப்புறம் சாப்பிடுவார்கள் அப்படின்லாம் எழுதி வச்சான். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எழுதிடக்கூடாது. ஓகேவா? கதை எழுதுறதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது. ஓகேவா? அடுத்து, இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாய் 10 வரிகள் எழுதுங்க. இயற்கையோட உரையாடலை ஒரு 10 வரியில எழுதுங்க. இயற்கையோட உரையாடலை பற்றி, இயற்கையோட நம்ம வந்து எப்படி உரையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 லைன்ல எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? எத்தனை வகை விலங்குகள், என்னது எத்தனை வகை விலங்குகள், எத்தனை வகை பறவைகள், எத்தனை வகை விலங்கு இருக்கு, எத்தனை வகை பறவை இருக்கு, எத்தனை வகை பூச்சி இருக்கு, அனைத்தையும் சமமாகவே கவனித்து ஆதரவு தருகிறது. ஆதரவு தருகிறது. எத்தனை வகை விலங்கு இருக்கு, எத்தனை வகை வந்து பறவை இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை, ஆனால் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? முன்னாடி பார்த்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுட்டு போகணும். ஓகேவா? முன்னாடி பார்த்த எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் படிச்சுட்டு போய் ஆகணும். ஓகேவா? அடுத்து, இயற்கையின் உரையாடல் ஒன்றை கற்பனை வரிகள் 10 வரிகள் எழுதுங்க அப்படின்னு கேட்டுருங்க. எத்தனை வகை விலங்கு இருக்கு, எத்தனை வகை பறவை இருக்கு. நான் கேட்டுருங்க, எத்தனை வகை விலங்கு இருக்கு, எத்தனை வகை பறவை இருக்கு, எத்தனை வகை பூச்சி இருக்கு, அனைத்தையும் சமமாகவே கவனித்து ஆதரவு தருகிறது. அனைத்து என்ன பண்றாங்க, சமமாகவே கவனித்து ஆதரவு தருகிறது. ஓரறிவு உயிர் வகையுள் சேர்ந்திருந்தாலும் பல்வேறு உயிரினங்களும் அன்போடு நிழல் தருகிறது. ஓரறிவு உயிர் வகையாக இருந்தாலும், ஓரறிவு உயிர் வகையை சேர்ந்திருந்தாலும் பல்வேறு உயிரினங்களுக்கும் அன்போடு நிழல் தெரிகிறது. பல்வேறு உயிரினங்கள் என்ன பண்ணுது, ஓரறிவு உயிர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மரம் இருக்கா, அது என்ன பண்ணுது, அனைத்து உயிரினங்களுக்கும் என்ன பண்ணுது, அன்போடு நிழல் தருது அப்படின்றத எழுதணும். ஓகேவா? இது நீங்களா கூட மேக் பண்ணலாம், ஆனால் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி கவிதை மாதிரி எழுதுற மாதிரி. உணவாக இலைகளையும் காய்களையும் பழங்களையும் தருகிறது. அந்த மரம் என்ன பண்ணுதான், உணவாக வந்து இலையை தருது. கீரையெல்லாம் இருக்கா, உணவாக வந்து இலையை தருது. காய்களை தருது, என்ன பண்ணுது, காய்கறிகளை தருதா, பழங்களை தருது. வாழைப்பழம், மாம்பழம், என்னென்ன எத்தனையோ பழங்கள் இருக்கா, இது பழங்களை தருகிறது. தாவர வகைகள் பூக்கும் காலத்தில், தாவர வகைகள் பூக்கும் காலத்தில் தேனையும் இனிய மனத்தையும் தருகிறது. அதாவது வந்து என்ன பண்ணுது, தாவர வகைகள் பூக்கும் காலத்தில் என்ன பண்ணுது, தேனையும் தருது. பூ என்ன பண்ணுது, பூலேருந்து தேன் எடுக்கிறாங்களா, தேனையும் தருது. இனிய மனம்னா வாசனை, இந்த மனம் அப்படின்னா வாசனை. ஓகேவா? என்ன வாசனையும் தருது அப்படின்றது. தாவரங்கள் காய்த்து கனிந்த பின், தாவரம் என்ன பண்ணுது, காய்த்து கனிந்த பின் பறவைகளும் விலங்கினங்களும் பசித்த போது உண்ண உதவுகின்றன. தேடி வருபவர்கள் பசி போக்குகின்றது. தேடியவர்களோட என்ன பண்ணுது, தேடி வர்றவங்களோட பசியை வந்து போக்குது அப்படின்றத எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஈஸியாக தான் இருக்கும் இந்த கவிதை. இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரியில் எழுதுக. கற்பனை என்ன பண்ண சொல்றாங்க, 10 வரியில் எழுத சொல்றாங்க. இயற்கையோட உரையாடலை வந்து 10 வரியில் வந்து எழுத சொல்றாங்க. ஓகேவா? எத்தனை வகை விலங்குகள், எத்தனை வகை பறவைகள், எத்தனை வகை விலங்குகள் இருக்கு, எத்தனை வகை பறவைகள் இருக்கு, எத்தனை வகை பூச்சிகள் இருக்கு, எத்தனை வகை பூச்சிகள் இருக்கு, அனைத்தையும் சமமாகவே கவனித்து ஆதரவு தருகிறது. ஓரறிவு உயிர்கள் சேர்ந்திருந்தாலும் பல்வேறு உயிரினங்களுக்கும் அன்போடு நிழல் தருகிறது. ஓரறிவு உயிராக இருந்தாலும் என்ன பண்ணுது, பல்வேறு உயிரினங்களுக்கு நிழல் தருது. உணவாக இலைகளையும் காய்களையும் பழங்களையும் தருகிறது. உணவா இலையையும் காயையும் பழங்களையும் தருது. தாவர வகைகளுள் பூக்கும் காலத்தில் தேனையும் இனிய மனத்தையும் தருகிறது. தாவரங்கள் காய்த்து கனிந்த பின் பறவைகளும் விலங்குகளும் பசித்த போது உண்ண உதவுகின்றன. தாவரம் எப்போ பசிக்குதோ அப்போ என்ன பண்ணுது, காய்களையும் கனிந்த பின்னு பறவைகளும் விலங்குகளும் பசித்த போது உண்ண உதவுகுது. தேடியவர்களோட பசி போக்குது. தேடி யார் வந்தாலும் என்ன பண்ணுது, பசி போக்குது. புரியுதா? அடுத்து என்ன பண்ணுது, உலகில் அனைத்து உயிர்களையும், இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களையும் என்ன பண்ணுது அப்படின்னா சமமாக கருதி போற்றும் இயற்கையே. என்ன பண்ணுது, இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் சரி சமமாக கருதி தான் அது போற்றுது. உன் பயன் கருதா கொடைப்பண்பை யார் பெறுவார்? உன்னோட கொடைப்பண்பை வந்து யார் பெற முடியும், உன்னோட கொடைப்பண்பு மாதிரி யார் இருக்க முடியும் அப்படின்றத அழகா வந்து கற்பனை நேயத்தில் எழுதணும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி வருதோ அதில் கேள்வி பயணிக்கணும், எங்கெல்லாம் ஆச்சரியக்குறி வருதோ ஆச்சரியக்குறி போடணும். இதுக்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க,
டிக்கு போட்டு 2 மார்க் இல்லை 3 மார்க் 4 மார்க் எனக்கு கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணணும், கொஷின் மார்க்கு, ஆச்சரியக்குறி, கமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வைக்காமல் எழுதவே கூடாது. ஓகேவா? 1 மார்க் பார்க்கலாமா? அடுத்து பூஜை. மறுபடியும் பூஜையை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஓகே, பலவுள் தெரிக. பூஜை, விஷயம், உபயோகம் என்பவை முறையே டேஸ் என்று தமிழ் வழங்கப்படும். ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? பூஜை, விஷயம், உபயோகம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, தமிழில் டேஸ் வழங்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. பூஜை அப்படின்னா என்னது? வழிபாடு. பூஜை என்னது? வழிபாடு. வழிபாடுறது என்னது? பூஜை. விஷயம் அப்படின்னா என்னது? செய்தி. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்னது? செய்தி. உபயோகம் அப்படின்றது பயன்பாடு. ஒரு விஷயத்தை உபயோகம் பண்ணு அப்படின்றது என்னது? மூளையை உபயோகம் பண்ணு அப்படின்னா பயன்பாடு, அதை பயன்படுத்துகிறோம். பாக்கி ஏதாச்சும் ஆப்ஷன் வருமா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூஜைக்கு வந்து பயன்பாடா இல்லை, பூஜைக்கு வழிபாடு ஓகே, விஷயத்துக்கு பயன்பாடு, விஷயத்துக்கு செய்தி. இது இந்த பாயிண்ட் தப்பு. அடுத்து இதில் என்னது? பூஜைக்கு வந்து வழிபாடு ஓகே ரைட்டு, விஷயத்துக்கு வந்து பயன்பாடு அப்படின்னு இருக்கு, இதுவும் தப்பு. ஓகேவா? புரியுதா எப்படி இந்த கொஸ்டின் எலிமினேட் பண்ணி எழுதணும்ட்டு? கூவும் குயிலும் காகம் கரையும் காகமும். குயில் என்ன பண்ணும்? கூன்னு கூவுமா? சவுண்ட் எப்படி வருது? சவுண்டில் தானே வருது. காக்கா வந்து என்ன பண்ணுது? கா கரையுதா? இது என்னது? இது தொடரில் பெறப்பட்ட மரபு என்ன அப்படின்னு கேட்காங்க. இது எல்லாமே நான் என்ன சொன்னேன்? சவுண்டு மூலியமா சொன்னேன். அதனால என்னது? இது ஒலி மரபு. ஓகேவா? இப்படி தான் ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? மொட்டை மழப்படலாம் பண்ணிட்டு போகக்கூடாது, மறந்து போயிடும். இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து யாரே உழைப்போல் அணிதினம் உழைப்போர். யார் வந்து உன்ன மாதிரி அனுதினமும் உழைப்பாங்க, இது யாருடைய மொழி அப்படின்னு கேட்குறாங்க. இது யாருடைய அப்படின்னா நடராசன். இது யாருடைய மொழி அப்படின்னா நடராசன் மொழி. புரியுதா? இது யாருடைய மொழி? நடராசனுடைய மொழி. தமிழில் முதல் பாவடிவ நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். தமிழில் முதலில் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். தமிழில் முதல்ல இருக்க பாவடிவ நாடக நூல் எதுனா மனோன்மணியம். புரியுதா? அப்போ என்ன பார்த்தோம்? பூஜை, விஷயம், உபயோகம் அப்படின்றது பூஜை அப்படின்றது வழிபாடு. அடுத்து விஷயம் அப்படின்றது செய்தி, உபயோகம் அப்படின்றது பயன்பாடு. கூவும் குயிலும் காகமும் கரையும் அப்படின்றது ஒளிமரபு. யாரே உணைப்போல் அணிதினம் உழைப்போர் அப்படின்றது நடராசனோடது. அடுத்து அது யாருடைய மொழி அப்படின்னா நடராசனோடது. தமிழில் முதல் பாவடிவ நூல் நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றத வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு வாட்டி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இது ஒரு ஹோம்ஒர்க் எழுதுங்க. யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்றது கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் இந்த எல்லாத்தையும் படிச்சுக்கணும். நான் என்னென்ன சொல்லியிருக்கணும், என்ன பண்ணுங்க, முடிச்சுட்டு ஒரு வாட்டி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோ பாருங்க. எங்கெங்கெல்லாம் வந்து புரியலை, எங்கெங்கெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்கள் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கு, அது என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபார்மேஷனாக வர மாதிரி மாற்றணும். அது அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? புரியுதா? ஓகேப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.